எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து டிஃபன் எதுவும் பண்ணல. இன்றைக்கி வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் போட்டிருக்கோம். டெய்லி டிஃபன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால அபியப்பா வந்து இன்றைக்கி எனக்கு ஓட்ஸ் கஞ்சி போடுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ தாத்தாக்கும் அவருக்கும் வந்து ஓட்ஸில் வந்து கஞ்சி போட்டிருக்கேன். இனிமேல் தான் பால் விட்டு சர்க்கரை போட்டு இனிமேல் தான் வந்து கலந்து கொடுக்க போகிறேன். அடுத்தது வந்து எனக்கு மட்டும் கஞ்சி எப்போயுமே நான் அவ்வளோ விரும்புறதில்ல. அதனால் எனக்கு மட்டும் இட்லி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தட்டு சின்ன பாண்ட்லியில் இந்த மாதிரி பிரீத்து வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டேன். அதனால் எனக்கு மட்டும் இட்லி வச்சுருக்கேன். ஸோ இட்லி மிளகா அப்படி எனக்கு அவளுக்கு வந்து கஞ்சி தான் வந்து இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு. இதை தொடர்ந்து அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பாகக்காய் என்னென்னா அலுப்பிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையை இப்படி அமைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும். ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சாம்பார் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இப்போது தக்காளி போட்டுருக்கேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுருக்கேன். அடுத்தது கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போது ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை வந்து இதில் விட்டுக்கலாம். நல்லா தாராளமாக 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு கரைச்சிக்கலாம். இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஜலம் விட்டுக்கலாம். அடுத்தது சாம்பாருக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இதில் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இந்த காய் நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது பாகக்காய் கறி தான் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட பாகக்காயை வந்து நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் வந்து 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பாகக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் இதிலே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த உளுத்தம்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு 2 போட்டிருக்கேன், இல்லை 1 கூட போட்டுக்கலாம். அடுத்தது பாகக்காயை இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த பாகக்காய் மேலே கொஞ்சம் பைத்தம்பருப்பு அப்படியே நம்ம தூவிக்கலாம். ஊற வச்சும் போடலாம், இல்லை ஊற வைக்கல அப்படின்னாலும் அப்படியே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட பைத்தம்பருப்பு தூவியிருக்கேன். இப்போது இது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நம்ம வந்து தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து இதில் புளிஜலம் விடணும், இல்லைனா பாகக்காயில் வந்து ஒரு கசப்பு இருக்கும். இனிமேல் தான் விட போகிறேன், விடும்போது பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிஜலம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த காயில் சேர்த்துடலாம். பாகக்காய் கறி பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் புளிஜலம் விட்டால் தான் அதோடைய கசப்பு தெரியாமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடி பாகக்காயை முன்னாடியே நறுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபேன் காற்றுல பேப்பரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் அதோட கசப்பு போயிடும். இப்போ அப்படியே கலரிட்டு இது லாஸ்ட்டில் வேகட்டும், பார்த்துக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாம்பாரில் பருப்பையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன். பருப்பு விடும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை. பருப்பை வந்து நல்லா மசித்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் வந்து சேர்த்துட்டோம். சாம்பார் நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ வந்து ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம்.
சாம்பார் நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மேலாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டுட்டோம் அப்படின்னா பாவக்காய் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்தது கறி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பாவக்காய் கறி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடுது. இப்போ இந்த கறிக்கு வந்து வெல்லம் போடணும். வெல்லம் போட்டால் தான் கறி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும் கறி. அப்போ தான் வந்து கறி ஸ்வீட்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கூடுதல் வெல்லம் சேர்த்து தான் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கசப்பே இருந்தால் போதும், இந்த ஸ்வீட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் போடுறதை நிறுத்திக்கலாம், இல்லை கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கூட்டி குறைச்சி எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நல்லா ஒரு அரை மூடி கூட போடலாம். இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டோணும். இந்த வெல்லம், இந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நமக்கு கறி வந்து ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுது. பாவக்காய் கறி, வெல்லம் போட்ட பாவக்காய் கறி, தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சுட சுட சாதம், பருப்பு, அதுக்கப்புறம் பாகக்காய் சாம்பார், பாகக்காயே தேங்காய் வெல்லம் போட்டு கறி. இன்றைக்கி சமையல் இது தான். காத்தால் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி விளாகில் பார்த்துருப்பீங்க. பாகக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். பாகக்காய் சாம்பார் அதே மாதிரி பாகக்காய் கறி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பாகக்காயில் வந்து வத்த குழம்பு, காரக்குழம்பு அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருப்பா. பாகக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுட்டுருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.